மகாபரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இது இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு கூட நன்றியும் சோத்திரமும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு காலை பொழுதிலும் அவரோட கிருபையின் நிமித்தம், அவரோட தயவு நிமித்தம் நமக்கு இந்த ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து தேவன் அருளிய இந்த கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த நாளில் கூட நேற்றைய தினத்தில் நம்ம எலிசபெத்தை பார்த்தோம். இன்றைய தினத்தில் கூட சொன்ன பிரகாரமாய் பைபிள் உள்ள பெண்களை குறித்து தியானித்து வர நாம் இன்று 18வது பெண்ணான அன்னாளை குறித்து பார்க்க போகிறோம். அனைவருக்கும் நம்ம அன்னாளை குறித்து நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம்தான் அன்னாள். ஏன்னா நிறைய வேளையில் நம்ம ஜெபிக்கிறப்ப கூட நம்ம அன்னாளின் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றிய தேவன் என்னோட கண்ணீரையும் மாற்றுங்கன்னு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஸோ இந்த அன்னாளை குறித்து நம்ம பார்க்கும்போது, அன்னாள் எல்கனாவின் மனைவி. அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. அவருடைய கணவன் மற்றொரு மனைவி பெண்ணினால் இருந்தாங்க. அந்த பெண்ணினால் அன்னாளை மனவேதனைப்படும்படி அடிக்கடி கேலி செய்து வந்தாள். ஆனால் அன்னாள் எல்கனா அன்னாளை மிகவும் நேசித்தவர். ஆனாலும் இந்த பெண்ணினால் அவரை கேலி செய்து வந்தார். அதனால் மிகுந்த மனவேதனையில் அன்னாள் ஆக்கப்பட்டாங்க. ஆனால் அன்னாள் தன் கணவனால் மிகவும் நேசிக்கப்பட்டார். அன்னாளின் ஜெபம் பார்த்தோன்னா, தன் மனவேதனையை மனிதர்களிடம் காட்டாமல் தேவனுடைய சமூகத்தில் கொட்டினார். அவர் சத்தமில்லாமல் தன் இருதயத்தை வேண்டிக் கொண்டார். அவருடைய உதடுகள் மாத்திரமே அசைந்தன. இன்று நம்ம பார்க்கும்போது நம்ம பல முறை நம்மளோட வேதனைகளை நம்ம யார்கிட்ட சொல்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ வரும்போது அது நம்ம மனிதர்கிட்ட புலம்புறது தான் ஜாஸ்தியாக இருக்கே தவிர கடவுள்கிட்ட நம்ம சொல்லுறது ரொம்ப கம்மியான காரியங்களாக தான் இருக்குது. ஆனால் அன்னாள் அவ்வாறு இல்லாமல் தன்னோட வேதனையை மனிதர்களிடமே அவங்க காட்டாமல் முழுவதுமாய் தேவனிடம் சமூகத்தில் கொட்டினார்கள். அவர்கள் சத்தம் இல்லாமல் தன் இருதயத்திலே வேண்டிக் கொண்டு அவர்களோட உதடுகள் மாத்திரம் அசைந்ததுன்னு பார்க்க முடியுது. அவங்க பொருத்தனை என்ன பண்ணாங்கன்னா, தேவன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தால் அவனை வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தார். ஸோ அன்னாள் அந்த ஆசிரிய கூடாரத்துக்கு போய் அவங்க செய்த பொருத்தனை ஒரு ஆண் குழந்தையை தேவன் எனக்கு தந்தால் அவனை முற்றிலுமாய் தேவனுக்கு வாழ்நாள் எல்லாம் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சத்தமே இல்லாமல் தன் இருதயத்தை வேண்டிக் கொண்டு தேவனிடத்தில் தன் மனவேதனையை முழுவதுமாய் அன்னாள் கொட்டி தீர்த்து வந்தாங்க. நம்மளால பார்க்க முடியுது. விசுவாசத்தின் பதில். ஒரு ஏலி தீர்க்கதரிசி அன்னாளை ஆசிர்வதித்து, இந்த ஏலி தீர்க்கதரிசி அன்னாள் அந்த கூடத்தில் ஜெபிக்கும் போது அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இது பண்ணும்போது அவங்க சத்தமே இல்லாமல் இருதயத்தில் மாத்திரம் வேண்டிக்கொண்டு உதடுகள் மாற்றம் அசையும் போது அவர் அன்னாளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன பண்ணுறேன், உன் உதட மட்டும் அசைது அப்படின்னு விசாரிக்கிறத நம்மளால வேதாகமத்தில் பார்க்க முடியுது. அப்போது அன்னாள் இந்த காரியங்களை சொல்லும் போது அந்த ஏலி தீர்க்கதரிசி கடவுளால் உணர்த்தப்பட்டு பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு அன்னாளை ஆசீர்வதித்து அவர் உன் துக்கம் முகத்தை மாற்றிக்கொண்டு விசுவாசத்துடன் செல்லுன்னு அவர் ஆசீர்வதித்து அனுப்பிய போது அன்னாலும் தன் துக்க மனதை மாற்றிக்கொண்டு ஆனந்த களிப்போடு சென்றாங்கன்னு பார்க்க முடியுது. தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அவர் ஒரு குமாரனை பெற்று அவருக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் தேவனிடம் கேட்டவர் என்று அர்த்தம். சாமுவேல் என்று பெயரிட்டார். இந்த சாமுவேல் அன்னாள் தேவன் கொடுத்துட்டாரு சாமுவேலை. தன் விசுவாசத்தின் பிரகாரம் அன்னாளுக்கு சாமுவேல் கொடுக்கப்பட்டார். அவர் பேரை விட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்த பிறகு அன்னாள் பொருத்தனையே மறக்கல. அன்னாள் தேவன் கொடுத்த அருளின உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பல நேரங்களில் அப்படி தான் இருக்கோம். தேவனிடம் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு நம்ம கேட்கும் போது
நித்தம் அவரை வந்து கேட்டுகிட்டே இருப்போம். எனக்கு இது வேணும், இது வேணும், வேணும் அப்பா, வேணும் இசப்பான்னு கேட்டு நச்சரிச்சுட்டே இருப்போம். ஆனால் அது கிடைத்தவுடன் அவருக்கு பல நேரங்களில் நம்ம நன்றி சொல்லக்கூட மறந்துடுவோம். அது கிடைச்ச உடனே அந்த அந்த காரியத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருப்போமே தவிர, இதை கொடுத்த தேவன் வந்து எவ்வளோ பெரிய தேவன், அவருக்கு நன்றி சொல்கிறத கூட சம்டைம்ஸ் நம்ம மறந்து போயிடுறோம். ஆனால் அன்னாள் அப்படி இல்லாமல் சாமுவேல் வந்து பால் மறந்த பின் தான் செய்த பொருத்தனையின்படி அவனை ஆலயத்தில் கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஏலியிடம் போய் ஒப்படைச்சாங்க. ஊழியத்துக்காக அர்ப்பணித்து விட்டு வந்தார். அதன் பின்னர் சாமுவேல் வந்து எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டாருன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. சாமுவேலை வந்து தேவன் அறிந்து கொண்டு அவன் சிறு வயதிலே வந்து அவனோட தீர்க்க தரிசனம் அவன் மூலமாய் ஏலிக்கே சொல்லப்பட்டது. ஏலியோட பிள்ளைகளுக்கு வரும் மோசம் அந்த இது எல்லா காரியங்களையும் வந்து தேவன் சாமுவேல் வழியாகவே அந்த சிறு வயதிலே வந்து அவனை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்ட அந்த இடத்திற்கே அவனை வந்து ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்ட கதையை நம்மளால் சாமுவேல் வாழ்க்கை குறித்து பார்க்க முடியுது. அன்னாளின் துதி பாடல் வந்து கர்த்தரில் என் இருதயம் மகிழ்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை என்று அன்னாள் துதித்து பாடி மிகவும் புகழ் பெற்றது. இந்த துதி பாடல் வந்து மிகவும் புகழ் பெற்றது. நம்ம சொன்ன பிரகாரம் நம்ம வந்து சம்டைம்ஸ் நன்றி சொல்லக்கூட மறக்கிறோம். ஆனால் அன்னாள் அவ்வாறு இல்லாமல் அவங்க பொருத்தனையை கூட மறக்காமல் விசுவாசத்தோடு இருந்து கர்த்தருக்கென்று ஒரு துதி பாடலையும் அவங்க பார்த்து பாடுறாங்க. அதுதான் கர்த்தரில் என் இருதயம் மகிழ்கிறது, கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. இதன் பிறகு தேவன் வந்து அன்னாளை இன்னும் ஆசீர்வதித்து அவளுக்கு மேலும் 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் தந்தாருன்னு நம்மளால பார்க்க முடியுது. அன்னாள் வந்து ஒரு குழந்தை கூட இல்லாமல் அவங்க வந்து பெண்ணினால அவ்வளோ கேலி செய்யப்பட்டு மனவேதனைக்கு உள்ளானாங்க. ஆனால் தேவன் அவர்களை வந்து அவங்களோட கண்ணீர்களையும் அவரோட பொருத்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு ஏலி தீர்க்கதரிசி மூலமாய் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி மற்றும் அந்த நிறைவேற்றும் பிரகாரமாய் அவங்களுக்கு சாமுவேலை கொடுத்தாங்க. அதோடு வந்து இப்போது அன்னாள் அதை மறந்து சாமுவேலை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான், அப்படி நான் பொருத்தனையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு மறந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்னாளை குறித்து பேசவும் மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அன்னாள் அந்த சாமுவேலோடு நிறுத்தப்பட்டிருப்பாங்க. சாமுவேல் அவ்வளோ விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவும் மாட்டார். அந்த இடத்துக்கே சாட்சியாய் ஆசீர்வாதமாய் நிறுத்தப்பட்டிருக்கவும் மாட்டார். சிறு வயது முதலே சாமுவேலை வந்து கடவுள் அழைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்திருக்கவும் மாட்டார். அந்த காரியங்களை அன்னாள் தான் செய்த பொருத்தனையும் தான் சொல்லிய காரியத்தையும் செய்ததன் நிமித்தமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். செய்தது நிமித்தமாக தான் சாமுவேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். கடவுள் அதன் பின்னரும் அன்னாளை தனிமையில் விடாமல் 3 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தாருன்னு பார்க்க முடிகிறது. அன்னாளை கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றிய ஜெப வீராங்கனையாய் போற்றப்படுகிறார். வேதாகமத்தில் அன்னாளை வந்து எப்படி போற்றுவாங்கன்னா கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றிய ஜெப வீராங்கனை. அவங்க சும்மா வந்து கண்ணீரை வந்து ஆனந்த கழிப்பாய் மாற்றப்படலை. ஜெப வீராங்கனை போல அவங்க வந்து மனிதனிடம் தன் வேதனையை கொட்டாமல் தேவனிடத்தில் கொட்டி அவரை இருதயத்தில் அவரை நித்தம் நினைத்து வேண்டி அவரை முழுவதுமாய் விசுவாசத்தின் பலனாய் தான் சாமுவேல் வந்து பிறக்கப்பட்டாருன்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்பேற்பட்ட விசுவாசம் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கான்றதை நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் கடவுள் வந்து அன்னாளை குறித்து நம்மளை வந்து பேச வைக்கிறாங்க. இன்றைய தினத்தில் கூட நம்மளையே சோதித்து பார்க்கணும். அன்னாளை போல வந்து நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அன்னாளை போல வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பெற்ற பின்பும் தேவனை துதித்து அவருடைய பொருத்தனைகளை நிறைவேற்றோமா? அட்லீஸ்ட் அவருக்கு நன்றி சொல்கிறோமாவது நம்மளை ஆராய்ந்திருக்கணும். ஒரு காரியம் வேணும்னும் போது அவ்வளோ ஜெபிக்கிற நாம அது கிடைத்த பின்பு நம்ம என்ன பண்ணுறோன்றதை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கும்படி தேவன் நம்மளுக்கு வந்து உணர்த்துறாரு.
மேலும் இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்கும் ஒரு 5 பாடங்களை பார்த்தோன்னா, மனிதர்களை விட தேவனை நம்புங்கள். உங்களோட பிரச்சனைகளையும், போராட்டங்களையும் மனிதரிடத்துல புலம்பாதீங்க. தேவனிடத்துல புலம்புங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. தேவனிடத்துல உச்சரிங்க. அவரே கவலைகளையும், அவரே வேதனையை மாற்றக்கூடிய தேவன். மனிதர்களால முடியாது. நீங்க மனிதர்கிட்ட சொல்றதுனால யூ 0 வேல்யூ தான். அதே தேவனிடம் நீங்க அந்த டைமை தேவனுக்காக கொடுத்து தேவனிடத்துல சொல்லும்போது சகலத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறவர் தான் நம்மளுடைய தேவன். இதயபூர்வமான ஜெபத்தின் வல்லமை. அவங்க இருதயத்திலிருந்து அவங்க அவ்வளோ வாஞ்சையோடு ஜெபிச்சதின் பலனாதான் கடவுள் அவங்களோட ஜெபத்தை கேட்டார். நம்ம ஜெபிக்கிறதுன்றது நம்ம வெறும் வார்த்தைகளால ஜெபிக்காம இதயபூர்வமாய் நம்ம ஜெபத்து வல்லமையினால ஜெபிக்கும் போது நிச்சயமாய் நம்மளோட ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிப்பார். விசுவாசத்தின் அமைதி. அவங்க விசுவாசத்தினால்தான் அமைதியாக இருந்தாங்க. அவங்க ஏலி தீர்க்கதரிசி அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டார். அதனால் அவங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாயிற்று. அப்படி இருந்தும் அவங்க அதை அறிக்கை செய்து எல்லாருக்கும் சொல்லி தாரத்தம்பட்டம் அடித்து எதுவும் பண்ணலை. விசுவாசத்தோடு அமைதியாக இருந்ததன் பலனாதான் சாமுவேலை பெற்றுக்கொண்டார். வாக்குறுதியை காப்பாற்றுதல். நான் சொன்ன பிரகாரம் அதுதான். கிடைத்த பின்னும் தான் கொடுத்த பொருத்தனையும் வாக்குறுதியும் நிறைவேற்றினார். அன்னாள் அப்படியே விடவில்லை. தன் வாக்குறுதியை நிறைவேற்றியதனால்தான் கடவுள் மென்மேலும் அவருக்கு 3 குமாரங்களையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இல்லைன்னா உங்களோட ஆசீர்வாதம் சாமுவேலோட நிறுத்தப்பட்டிருக்கும். சாமுவேலோட வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இல்லாமல் அன்னாளிடத்திலே முடிவு பெற்றிருக்கும். விட்டு கொடுத்தல் மேலான பலன் உண்டு. விட்டு கொடுத்தல் மேலான பலன் உண்டு. கர்த்தரிடத்தில் அவங்க பொருத்தனை செஞ்சாங்க. அதனால் நீண்ட நாள் பிறகும் தான் பெற்ற பிள்ளையும் கடவுளுக்காக விட்டு கொடுத்ததின் பலனால் தான் சாமுவேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அன்னாலும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். சம்டைம்ஸ் ஒரு காரியத்தை நம்ம விட்டு கொடுப்பதன் மூலமாக நமக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற காரியம் ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும். ஆனால் அதை கூட விட்டு கொடுக்க மனது இல்லாமல் நம்ம அதையே பிடிச்சிட்ருப்போம். ஆனால் தேவன் நமக்காக பெரிய ஆசீர்வாதங்களை பின்னாடி வைத்திருப்பார். இதை ஒரு காரியத்தை நம்ம விட்டு கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை சேரும். ஆனால் சம்டைம்ஸ் அதை நம்ம புரிந்து கொள்ளாத நாம் இந்த காரியத்தையே பிடித்து கொண்டு நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமக்கு இல்லாதது நிமித்தம் தான் நம்ம நித்தம் வேதனையை அனுபவிச்சுட்டு இன்னமும் நின்றுட்டுருக்கோம். ஆனால் அன்னாள் அவ்வாறு செய்யாமல் விட்டு கொடுத்ததின் பலனால் தான் பின்னர் அவர் 2 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நம்மளால் பார்க்க முடியும். அவள் ஒரு பிள்ளையான சாமுவேலை விட்டு கொடுத்ததின் பிரகாரம் 2 தடையான பலனை அனுபவிச்சாங்க. ஒன்று, சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டார். இன்னொரு புறமாய் அவர்களுக்கு இன்னும் 4 பிள்ளைகள் கடவுளால் 5 பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்ம ஒரு சிறிய காரியத்தை விட்டு கொடுத்தோன்னா இதுதான் இருக்காம நம்மளோட பழக்க வழக்கம், சில குணாதிசயங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அது நம்மளுக்கு உணர்த்தப்பட்டுட்டே இருக்கும். அப்படி இருந்தும் அதை நம்ம விட்டு கொடுக்காம மனதில்லாமல் நம்ம அதையே பிடித்து கொண்டு இருப்போம். ஒரு சில குணாதிசயங்கள், அவர் அறிவறுக்கிற குணாதிசயங்கள், அவருக்கு பிடிக்காத குணாதிசயங்களை நம்ம விட்டு கொடுக்கணும்னு கடவுள் நமக்காக காத்திருப்பார். அவ்வாறு நம்ம செய்வதன் நிமித்தம் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் காத்திருப்பதை நம்ம உணராமல் இருப்போம். அந்த காரியத்தை இன்றைய தினத்தில் தியானிங்க. கடவுளிடத்தில் கேளுங்க. எப்பா, நான் எதை விட்டு கொடுக்கணும், நான் என்ன விட்டு கொடுத்தாப்பா தகப்பனே நீர் என்னோடு இருப்பீர் அப்படின்ற காரியத்தை நம்ம கேட்கணும். நம்ம கேட்கும் போது கடவுள் நிச்சயமாக அதை உணர்த்துவார். அதை அவர் உணர்த்திய அந்த தருணமே அதை நம்ம விட்டு கொடுத்து வாழ்வதன் நிமித்தம் அந்நாளை போல அவளோட கண்ணீர்கள் ஆனந்த களிப்பாய் மாற்றப்பட்டது போல நம்மளோட கண்ணீரும்
காத்திருப்பும் கூட ஆனந்த களிப்பாய் மாற்றப்படும் என்பதை கடவுள் இன்றைக்கு நம்ம தினத்துல கூட நம்மளிடத்துல உணர்த்துறாரு. ஸோ இன்றைய தினத்துல கேளுங்க, கடவுளிடத்துல எந்த காரியத்தை நாம் விட்டு கொடுக்கணும் அப்பான்னு கேளுங்க. சாமுவேலை விட்டு கொடுத்த அன்னாளுக்கு அதன் பின் கிடைத்த ஆசிர்வாதம் எவ்வளவா இருந்தது. விட்டு கொடுத்த அந்த சாமுவேலுக்குமே ஆசிர்வாதம் பெருகிற்று. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் கடவுளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவரை முன்னிறுத்தி அவருக்கான காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் போது தேவன் அநேகத்தில் நம்மளை ஆசிர்வாதமாய் மாற்றுவார். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே அப்பா, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, எங்களை கொண்டு நீர் செய்ய இருக்கிற காரியங்கள் எவ்வளோ பெரியதாக இருக்கிறதப்பா. ஆனால் அந்த காரியங்கள் அப்பா நாங்கள் உணர்ந்து நடக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அதுவும் இந்த நாளில் கூட அப்பா, அந்நாளை குறித்து நாங்கள் பார்த்த காரியங்கள் ராஜா அப்பா, நீர் எங்களோடு பேசியதற்காகவும் நன்றி தகப்பனே. அந்நாளின் அப்பா கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாற்றப்பட்டது அப்பா. ஆனால் அதற்காக அவர்கள் செய்த அப்பா விட்டு கொடுத்தலும் அப்பா பொருத்தனைகளும் அப்பா ஜெப வீராங்கனையாய் இருந்ததை போல குணாதிசயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டப்பா தகப்பனே. நாங்களும் ஜெபத்தினால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க அப்பா. எங்கள் பிரச்சனைகளுக்கு அப்பா நாங்கள் மனிதர்களை தேடி ஓடாத வண்ணம் அப்பா, மனிதர்களிடத்தில் புலம்பி தேடி ஓடாத வண்ணம், மனிதர்களை நம்பாத வண்ணம், உலகத்தரமான காரியத்தை நம்பாத வண்ணம் என் தேவனும் ஒருவரை மாத்திரம் நம்பவும், நீரே இரட்சகர், நீரே ஆசீர்வாதத்தின் தகப்பன், நீரே சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நித்தம் உணர்ந்து நடக்க கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா அன்னால் தன் இருதயத்தில் சத்தமில்லாமல் வேண்டிக் கொண்டதை போல நாங்களும் தகப்பனை மனிதர்களை நம்பாமல் உம்மிடத்தில் ஓடி வந்து அப்பா உம்மோட நாமம் என்ற அப்பா தகப்பனை எங்கள் இருதயத்தில் வேண்டிக் கொள்ள கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா அன்னாலை போல நாங்கள் பெற்ற பின்பும் உம்மை மறக்காமல் அப்பா நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் பிரகாரம் சாமுவேலை விட்டு கொடுத்தது போல நாங்களும் தகப்பனே ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு உங்களை மறக்காமல் ராஜா உங்களோட வாக்குறுதியை காப்பாற்றி நடக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா இன்று தகப்பனே நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன அப்பா? அப்பா தகப்பனே எங்களுக்கு எங்ககிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் அப்பா, நாங்கள் அடிமையாக இருக்கிற ஒரு சில காரியங்கள்ல இருந்து அப்பா நீர் எங்களை விடுதலை ஆக்கியாருங்க. உமக்காய் அதை நாங்கள் விட்டு கொடுத்து அப்பா நீரே ஒருவரே பெரியவர், நீர் பெருகணும் நாங்கள் சிறுகணும் அப்பா. அப்பா நீர் ஒருவர் உமக்கு மாத்திரம் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க கிருபை செய்யுங்க. உலகத்தரமான காரியங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்காத வண்ணம் ஒருவருக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுத்து அப்பா நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. அதன் நிமித்தம் எங்களோட கண்ணீர்கள் காத்திருப்புகள் ஆனந்த களிப்பாய் மாற்றப்பட அந்நாளுக்கு செய்தது போல நீர் எங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறதற்காய் நன்றி. ஆனால் நாங்களும் அந்நாளை போல உம்மை விசுவாசித்து உம் மீது வாஞ்சியாய் ஜெப வீராங்கனையாய் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க கிருபை பாராட்டுங்க. அந்நாளுக்குள்ள குணாதிசயங்களை எங்களுக்கு நீ தந்தருளுங்க தகப்பனே. அப்பா எங்களோட காத்திருப்புகள் ஒரு முடிவுக்கு வரவும் அப்பா காத்திருப்பு ராஜா இருதயத்தை எவ்வளவாய் கடினமாக்குது என்றதை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர் அப்பா. அது லகுவாக மாற்றப்பட கிருபை செய்யுங்க அப்பா தகப்பனே. நேற்றைய தினத்துல பார்த்த எலிசபெத்துக்கு தந்த யோவான் ஞானசகரை போல அப்பா அது அந்நாளுக்கு கொடுத்த சாமுவேலை போல, சாராளுக்கு கொடுத்த ஈசாக்கை போல ராஜா அப்பா ரெபேக்காளுக்கு கொடுத்த யோபு ஏசாவை போல நீர் எங்களுக்கும் செய்ய வல்லவராயிருப்பதற்காய் நன்றி. நன்றி அப்பா, கொடான கொடி நன்றி. அவ்வாறு நீ செய்ய போவதற்காய் நன்றி அப்பா. எங்களை கொண்டு நீர் செய்ய போற திட்டங்களுக்காய் நன்றி. அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அதை புரிந்து அப்பா உங்களோட சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்க. பெற்றுக்கொண்ட பின்பு உம்மை மறக்காத வண்ணம் உமக்கு நன்றியாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் விளங்க
செய்யுங்க. நித்தம் உம்மையே துதித்து உம்மை முன்வைத்து நாங்கள் உம்மை பின்பற்ற கிருபை செய்யுங்க. உம்முடைய காருண்யம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபையினால எங்களை நீர் வழி நடத்துங்க. நீர் எங்களோடு இருங்க. நீங்க முன் செல்லுங்க, எங்களை வழி நடத்துங்க அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பொறுப்பெடுத்து நீர் தலைவனாய் இருந்து விளங்கும் அப்பா. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜர். நீர் பெருகணும், நாங்கள் சிறுக கிருபை பாராட்டுங்க. எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாள் முழுவதும் தியானித்து கடவுளிடம் நீங்கள் அந்நாள் விட்டு கொடுத்ததை போல நான் என்ன விட்டு கொடுக்கணும்னு கேளுங்க. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு பதிலளிப்பார். உங்கள் காத்திருப்பு நிச்சயம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களோட கண்ணீர்கள் நிச்சயமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றப்படும். ஆமென்.